ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் வந்து 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அது ரவுண்ட் போட்டு கட் பண்ணியிருக்கேங்க. ஸ்கொயர் வந்து 4 பக்கமும் 12 சென்டிமீட்டர் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம எந்த துணியில் செய்ய போகிறோமோ அந்த துணி மேலே அந்த துணியை ரெண்டாக மடித்து அதுக்கு மேலே வச்சு அளவெடுத்து வரைஞ்சிக்கலாங்க. நான் வந்து ரேஷன் சாரீ தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி ரெண்டாக மடித்து அதுக்கு மேலேயே இந்த ஷேப்பு வச்சு வரைஞ்சி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரேஷன் சாரீ பீஸ் ஒன்று கிடந்துச்சு, அதனால் அதில் தைச்சிருக்கேங்க. நீங்கள் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு தைச்சதோ அல்லது வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட தைச்சி பார்த்துக்கலாம். நல்லா தைச்சிட்டு சைடில் இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்றேன். இதை கட் பண்ணிவிட்டு ரவுண்டே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நீங்கள் அயன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இதில் சென்டர் பார்த்து சும்மா ஒரு 4 லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேங்க. நம்ம இப்போ உள்ளே இருக்கிற துணியை வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு திருப்புறதுக்காக இந்த லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். பார்த்து கவனமாக துணியை திருப்பிக்கலாங்க. உள்பக்கம் மடங்கி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கலாங்க, திருப்பிக்கலாங்க. திருப்பி விட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரவுண்டுக்கும் கட் பண்ணி உள்ளே இருக்கிற துணியை திருப்பி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டையும் ஒரே அளவாக மடித்து சென்டர் பார்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் தைச்சிட்டு அடியிலேருந்து நூல் பிடிச்சி இழுக்கலாங்க. இழுக்கிறப்ப இந்த மாதிரி சுருங்கி வரும். ரெண்டு சுருங்கி வந்ததுக்கப்புறம் கிட்ட வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாங்க நூலை வச்சு. இந்த மாதிரி
சுற்றிட்டு ஊசி வச்சு தைச்சிக்கலாம். ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். தைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் துணி கட் பண்ணியிருக்குங்க. இந்த இதில் அதை 2ஆக மடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதை சென்டரில் வச்சு சுற்றிக்கிறோம். இது மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சு, அதை எடுத்துருக்கேங்க. உள்ளே வச்சுட்டு துணி 2 பக்கமும் மடித்து விட்டு இப்போ 2 கார்னர்லேயும் நம்ம தைச்சி எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்ட் ரெடி. இதே இதில் நீங்கள் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக கிளிப்பு வச்சும் கூட அட்டாச் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரேஷன் சாரீ இருந்தங்காட்டி அதில் சும்மா சின்னதாக கட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே இது நீங்கள் வேறு துணியிலையும் கூட செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.